நீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார், இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் நடத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஊழியத்தின் மூலமாய் வரக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் ஒரு நாள் நீங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் ஊழியம் செய்கிற பதிகள் எல்லாம் கர்த்தர் நல்ல அறுவடைகளை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அநேக ஆயிரங்கள் அந்த இடத்திலே ரட்சிக்கப்படத்தக்கதாக, தேவ நாம மகிமைப்படத்தக்கதாக, எல்லா அசுத்த வல்லமைகள், பொல்லாத ஆவிகள் அகன்று போகும்படியாய், மந்திரவாத கட்டுகள், பில்லு சூனிய கட்டுகள், மரண கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள், பலவித பொய்யான அற்புதங்கள், யாகங்கள் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாய் அகன்று போகும்படியாக, தேவ வல்லமை அந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒரு விஷயம் கூட ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டம் கர்த்தரால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாவட்டம். ஏன் தெரியுமா? இந்த மாவட்டத்தில் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஊழியங்களையும் சபைகளையும் ஸ்தாபித்தபடினால தான் இந்த இடத்துல இருந்து அநேக ஊழியர்களை தேவன் எழுப்பி வட இந்தியாவில் கொண்டு போய் அவருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வருகிறார். அதனால் இந்த இடத்துல ஊழியம் அவசியம். இந்த இடத்துல ஊழியம் இருந்தனால தான் அந்த இடத்துல ஊழியம் நடத்தப்படுது. எல்லாமே தேவனுடைய செயல்தான். ஆனால் இதிலேயே நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. ஐயா சொல்ல வந்த காரியம் அதுதான். நம்ம இதிலேயே நிலைத்திருக்காம இன்னமும் அறிவிக்கப்படாத இடங்களிலே, இயேசு யாருன்னு சொல்லப்படாத இடங்களிலே இயேசுவை அறிவிக்கத்தக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதல்ல ஜெபம். ரெண்டாவது, எந்த நிலவரத்தில் நம்மளால் இயேசுவுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் அந்த இயன்ற காரியங்களை செய்யும் பொழுது தேவன் பெரிய அறுவடை அந்த இடத்துல கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கர்த்தரை ஒரு விசை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு நல்ல அறுவடையை கொடுக்க என்னையும் ஆண்டவரே பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம்தான், அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசும்படியாக தீர்மானித்திருக்கிறேன். இந்த மாதம் முழுமைக்காக தந்த வசனத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பேசவில்லை, அதற்கான நேரங்கள் இல்லை. இந்த வருடம் முழுமைக்காக ஆண்டவர் தந்த வசனத்தை மையப்படுத்தி இன்றைக்கு 2 தூதர்களை குறித்து உங்களோடு பேசி இன்றைய செய்தியை கிறிஸ்துவுக்குள்ளே நான் முடித்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று
எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை மையப்படுத்தி ஆதி காலத்தில் மறைந்திருந்த ரகசியத்தை குறித்து ஆறுகாணி திருச்சபையிலே நான் பேசும் பொழுது அந்த செய்திகளை நீங்கள் எல்லாரும் யூடியூபிலே கேட்டீர்கள். ஆதி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் காணப்பட்டார். இரண்டாவது ஸ்தானத்திலே தேவதூதர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய அடுத்த ஸ்தானத்திலே தேவதூதர்கள் இல்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய பரிசுத்தாவியினாலே முத்திரையிடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அடுத்த ஸ்தானத்திலே காணப்படுகிறார்கள் என்றும், இந்த மனிதர்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடி தேவதூதர்களுடைய காலங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்திலே அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகள் என்றும், அந்த தூதர்கள் ஊழியக்காரர்களுக்கும் அடையாளம் என்றும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அதிலே முதலாவதாக காணப்பட்ட தூதர்கள் கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் தேவனுடைய தோட்டத்தை காவல் செய்தார்கள் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அதற்கு அடுத்தாற் போல சேராபீன்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அவர்களுக்கு 6 சட்டைகள் இருந்தது. 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டன, 2 சட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டன, 2 சட்டைகளால் அவர்கள் பறந்தார்கள். இந்த 2 சட்டைகளால் முகத்தை மூடுவதின் அர்த்தம், எங்களை சிருஷ்டித்த தேவன் மகிமையானவர் என்றும், தேவதூதர்களாகிய நாங்கள் அழகானவர்களாக உண்டாக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பார்த்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. ஆகையினாலே எங்களை சிருஷ்டித்தவர் ஒரு மகிமையான தேவன் இருக்கிறார், அவரையே எல்லாரும் பார்த்து மேன்மை பாராட்ட வேண்டும். அதற்கு அடையாளமாக அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள் என்றும், அதற்கு அடுத்தாற் போல 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொள்கிறார்கள். அதனுடைய அர்த்தமாக எப்போதும் தேவ சமூகத்திலே நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி, அந்த கால்களை பரிகாசக்காரன் உட்காரும் இடத்திலும் தகாத இடங்களிலும் போகாமல், ஆகாதவர்களோடு கலந்து கொள்ளாமல், எப்போதும் தேவ சமூகத்திலே எஜமானுடைய வீட்டிலே தரித்திருந்து எஜமானுடைய சத்தம் கேட்டு அவருடைய வேலையை செய்யக்கூடிய நபராய் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய கால்கள் தேவ சமூகத்திலே எப்போது நிற்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அதற்கு அடுத்தாற் போல 3ஆவதாக அவர்கள் 2 சட்டைகளால் பறந்தார்கள். பறக்கிற அனுபவம் என்று சொல்லக்கூடியது, பறவைகள் எப்போதுமே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறபடினாலே அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை வெளிப்படுத்துகிறது. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு தேவனுடைய சத்தியமான சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம் பறவையின் அனுபவமாக இருக்கிறது. 2ஆவதாக நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நம்ம நாடுகிறபடினாலே நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்முடையக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே நிலைப்படுத்தி அந்த ராஜ்யத்தையே சுவிசேஷமாய் அறிவிக்கிற காரியத்தையும் உங்களுக்கு பறவையின் அனுபவமாக சொல்லிக் கொடுத்தேன். கடைசியாக அந்த பறவை உயர உயர பறக்கிறது. அது நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் விண்ணுக்குரியவர்கள், நாம் மேலானவர்கள், நாம் வானத்துக்குரிய மேனியை உடையவர்கள், ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடியவர்களுக்கு அடையாளமாகத்தான் இந்த செட்டைகளை ஆண்டவர் அந்த சேராபீன்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த சேராபீன்களைப் போல நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாகவும், நிலையான நகரம் இங்கே இல்லை என்பதை அறிந்து கொண்டும் உயர பறக்கிறவர்களாகவும்
வானத்துக்குரியவர்கள் என்பதை அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு 2 தூதர்களை கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைய செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிறைவேற்றும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு 2 தூதர்கள் என்று சொன்னேனே, அந்த 2 தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒன்று மிகாவேல், இன்னொன்று காபிரியேல். நீங்கள் மறக்கக்கூடாது, நம்ம ஆட்கள் நீங்க மட்டும் கிடையாது, சீசர்களையும் சேர்த்து தான் வசனத்தை அதிகமாக மறக்கிறது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான். எத்தனை ஆயிரம் தடவை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாலும் அடுத்த செகண்டே வசனத்தை மறந்து விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். மிகாவேல் தூதன், இந்த மிகாவேல் தூதனை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன், நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர, உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மிகாவேல் தூதன் என்று சொல்லக்கூடியவன் முழு உலகத்தின் அண்ட சராசர மக்களுக்கும் பிரதானமான அதிபதி தூதனாக காணப்படுகிறான், அல்லது தலைவன் தூதன் என்று சொல்லலாம். மிகாவேல் தூதன் தான் எல்லா தூதர்களுக்கும் தலைமை தூதனாக காணப்படுகிறான். ஆனா இந்த தூதன், அருமையான இந்த மிகாவேல் தூதன், அவர் பலம் கொள்ளும்படியாக அவனுக்கு கூட நின்று நீங்கள் நானும் பலம் கொள்ளும்படியாக அவர் சொல்லுகிறார். ஏன்னா சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை உனக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன், உனக்கு தெரிய பண்ணும்படியாக நான் வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றார். நல்ல கவனிங்க, கடைசி நாட்களில் என்ன சம்பவங்கள் நடக்கும்? நான் ஒரு நாள் செய்தியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இந்த உலகம் முழுவதும் ஏராளமான யுத்தங்களின் செய்திகளும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது முழு உலகத்திலேயும் நாம் எல்லா பேரும் அறிந்த காரியங்கள். அநேக ஊழியக்காரர்கள் யூடியூப் செய்திகளிலேயும் நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் வைத்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து எப்படியாவது ஆண்டவரோடு பக்கத்தில் சேர்வதற்காக அவர்கள் செய்திகளை சத்தமாக துணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு மகா பெரிய யுத்தம், அந்த யுத்தத்தை அருமையான ஊழியக்காரர்கள் சொல்ல தவறுகிறார்கள். ஒருவேளை அந்த வெளிப்பாடு அவர்கள் கொடுக்கப்படவில்லையோ, அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னையும் குட்டக்கூடிய ஒரு சாத்தான் இருக்கிறான். ஒரு முள்ளு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை வேதனைப்படுத்துகிறது, அது என்னை துக்கப்படுத்துகிறது. அப்போ சரீரத்தில் நான் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் செய்யக்கூடாத படிக்கு எனக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, சபைகளை ஸ்தாபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் என்னையும் பலவீனப்படுத்தக்கூடிய நிறைய ஆவிகள் நம்மை சுற்றி இருக்கிறது.
அந்த ஆவிகள் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. இப்போ இதுக்கு விரோதமாக பலம் கொள்வதற்கு மிகாவேல் தூதனால முடியும், கூடவே அவனோடு இருக்கிற தூதர்களால் முடியும். ஆனால் இன்னமும் அவனோடு கூட பலம் கொள்வதற்கு தேவ மக்கள் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். நல்லா பாருங்க, பெர்சியா தேசத்தினுடைய ராஜா 21 நாள் எதிர்த்து நிற்கிறான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தார். அல்லேலூயா. எத்தனை வல்லமைகள் உன்னை எதிர்த்து வந்து நின்னாலும் உனக்கு உதவியாக ஓடி வருகிற ஒரு மிகாவேல் தூதனை கர்த்தர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாபரவே அது ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாபரவே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அப்ப பெர்சியா எதிர்த்து வந்தாலும், பெர்சியா ராஜா உன்னை எதிர்த்து வந்தாலும் உனக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் மிகாவேல் அதிபதி தூதனை அனுப்புகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது பின்னாடி பார்வனுடைய சேனைகள் வருகிறது, முன்னாடி ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஜனங்கள் பயப்படுறாங்க, எங்களை பிடிச்சிருவான், அடிமைப்படுத்திடுவான், கொண்டு போடுவான், பெரிய பெரிய ரதங்கள் வருகிறது. ஜனங்கள் பயப்படுகிறாங்க. உடனே முன்னாடி போன தூதனானவர் விலகி பின்னாடி வந்தார். இப்ப பின்னாடி வந்த சேனை கர்த்தருடைய ஜனங்களை தொடாதபடிக்கு 2 பேருக்கு நடுவில் வந்து நின்றான். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படியாக பாதுகாக்கிறார் பாருங்க. சத்துரு தொடாதபடிக்கு. எத்தனை பெர்சியா ராஜா உனக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும் உனக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் மிகாவேலை அனுப்புகிறார். இப்போ மிகாவேல் மட்டும் அந்த உதவி செய்யல, ஆண்டவரும் உதவி செய்கிறவராய் மாறுகிறார். நமக்கு தெரியும், வேதத்தை பலமுறை படிச்சவங்க தான். எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரியோவுக்கு போனா, கள்ளர் கையில் அவன் அகப்பட்டான். அவனை அடிச்சாங்க, வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டார்கள், அவனை குற்றுயிராக விட்டு விட்டு போனாங்க. லேவியன் அந்த பக்கமாக வந்தான், ஆசாரியன் அந்த பக்கமா வந்தான், வந்தவங்க எல்லாம் விலகி போனாங்க. இப்ப யார் அந்த பக்கமா வந்தது? நல்ல சமாரியன் வந்தார்.
காயங்களை கட்டினார். அப்ப உதவி செய்தது யாரு சொல்லுங்க? உதவி செய்தது யாரு? அப்ப இதுல இருந்து விளங்கி கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? இந்த மிகாவேலை போல, இந்த இயேசுவை போல நாமும் மற்றவர்களுக்கு காயங்களை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும், உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும், அதுக்காக பலம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த மிகாவேல் தூதனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறாங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. வானத்திலே யுத்தம் உண்டானது. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். நீங்க கேப்பீங்க, வானத்தில் யுத்தம் பண்ண ஆயிற்று. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமை ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை வெளிப்படுத்துகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்ப இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடினாலே அந்த மகிமையான அந்த மேன்மையான அனுபவத்தில் இருந்து அவர்கள் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். எதுக்கு? ஜனங்களை ரட்சிக்க, மரண இருளுக்குள்ளே ஜனங்களை விடுதலையாக்கப்பட வானத்தில் ஒரு பெரிய யுத்தம். அதுதான் இந்த ஜெபம், உபவாச ஜெபங்கள், பலவிதமான கிராம கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள். இதெல்லாம் மிகாவேல் தூதனோடு சேர்ந்து வலு சர்ப்பத்தோடு நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய யுத்தமாக இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த யுத்தத்துல அவங்க ஜெயிக்கல. யார் ஜெயிக்கல? வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கல. அவர்கள் தள்ளப்பட்டு போனார்களாம். இப்ப அவங்க தள்ளப்பட்டு போன பிற்பாடு தான் 10வது வசனத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்குது? அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், நல்ல சாட்சியை கேட்டீங்க சகோதரர்களே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு ஜெயம்? வலு சர்ப்பத்துக்கா, நமக்கா? அப்ப நமக்கு உதவி செய்ய யாரெல்லாம் வர்றாங்க? மிகாவேல் தூதன் வருகிறா, அவனை சேர்ந்த தூதர்கள் வருகிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஊழியத்தை நான் மட்டும்தான் போறேன். நோ, நீங்க மட்டுமல்ல, முழு பரலோகமும் உங்க கூட இருக்கிறது. மிகாவேல் தூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் இருக்கிறாங்க. நேரமாகிவிட்டபடி நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை உங்களோடு பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தையின்படி, கேட்ட சாட்சியின்படியும் நீங்க ஒரு நல்ல சமாரியனாக
மிகாவேல் தூதனை போல பலம் கொள்ளுகிறவர்களாக, வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய ரட்சிப்பும் வல்லமையும் அதிகாரமும் தேசத்திலே காணப்படுவதற்காக ஆண்டவரே நானும் இந்த தூதனை போல கடந்து வருகிறேன். நானும் இந்த மிகாவேல் தூதனை போல பலம் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே நானும் இந்த யுத்தத்திலே பலம் கொள்ளும்படியாக வருகிறேன். என்னை பலப்படுத்துங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க. அப்படியாக ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மிகாவேலை குறித்து உங்களோடு பேசி இருக்கிறார். நீ பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். ஓ ரிபாலா ராதினா பர்ஷடா பிலா ராதினா பகடா பிலா ராதினா. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஷிடபல ராதினி பிகடா பிலா ராதினா பல ராதினா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே மிகாவேலை குறித்து அறிவது மாற்றமல்ல, மிகாவேலை போல வலுப்பு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாய் சபையை கர்த்தர் எழுப்பணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், தேசம் ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படணும், வலு சர்ப்பங்கள் தள்ளப்படணும். ஓ ரிபாலா ராதிரா பாலா ராதிரா பாலா ராதிரா. ஹalleluya ஹalleluya. ஆமென். வானம் பூமி படைத்திடினும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தோம் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. நல்ல சாட்சியை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். பரலோக சிங்காசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை நடத்தி கொடுத்தார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
விசேஷமாக அருமையான ஸ்டீபன் பிரதரையும் அவர் பீகாரில் செய்கிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவரோடு கூட யுத்தம் பண்ண மிகாவேலும் தூதர்களும் இருக்கிறார்கள். ஓ, தூதர்களின் சேனைகள் இருக்கிறது. அந்த அனுபவங்கள் ஒருபோதும் மாறாது. இன்னும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல அறுவடையை கர்த்தர் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கொடுத்து ஒத்தாசையாய் இருந்து நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுத்து ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிற தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமும் பாரத்தோடு இப்படிப்பட்டதான ஊழியங்கள் அந்த இடங்களிலே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருக்காக இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கர்த்தர் சபைகளிலே எழுப்பி இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்து விட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுமைக்காக கர்த்தர் தந்த வார்த்தையின்படியே நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒரு கேடும் நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் வராமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வருடத்தின் 2ஆம் மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த முதல் கூட்டத்தை உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, தொழுது கொள்ள உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கத்திரங்களை கொண்டு வந்திரு. நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பாடல்கள் பாடவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்தபடியினால் நன்றி செலுத்துகிறப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தில் எங்களோடு கூட இருந்தீர், எங்களோடு பேசினீர், உம்முடைய சத்தம் கேட்கும்படியாய் கிருபை செய்தீர். ஆவியிலே எங்களை அனலாக்கினீர், உற்சாகமடைய செய்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். பாமி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினீர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் எழுப்பி நின்று சாட்சி சொன்னதை ஆண்டவரே பரலோகத்திலே கர்த்தர் கேட்டபடி நாலு மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போதும் அந்த வேலைகளிலும் ஆண்டவருடைய பிரயாசங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தயவையும் உம்முடைய கருணையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீரும் சிறப்புமாக மேன்மையாக ஆண்டவரே வளர கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா பொறாமைக்கும் பொறாமைக்கும் எரிச்சலின் ஆவிகளுக்கும் வன் கண்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆண்டவரே இந்த ஊழியங்களை தாங்கவும் ஆண்டவரே ஒரு நல்ல பொறுப்பையும் பாரத்தையும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறங்க. தாவி ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பீகார் மாநிலத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரை பார்க்க முடியாது, ஆவியானவரை கேட்க முடியாது, ஆவியானுடைய சத்தத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறது, எங்க பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலகத்தின் அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறதப்பா. இப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவரே உம்முடைய மகிமையான ஊழியத்தை செய்கிற அன்பு பிள்ளைகளையும் ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களால் ஆண்டவரே சபைகள் கட்டப்பட ஆயிரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வர உம்முடைய அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே மிகுதியாய் நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறங்க. தாவே, எல்லா பேருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுங்க, பொருளாதார தேவைகளை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கேட்ட நல்ல சத்தியமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு தூதர்களைப் போல நாங்களும் ஆண்டவரே கர்த்தருக்குள் பலன் கொள்ளவும், கர்த்தராவே ஸ்தோத்திரம் மிகாவிலைப் போல உதவி செய்கிறவர்களாய், இயேசுவை போல உதவி செய்கிறவர்களாய், வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்களாய், ஜனங்களை விடுதலை செய்கிறவர்களாய், ரட்சிப்பை அடைய காரணராய் திகழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனையும் பாராமல் ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்கள்
ஓடுகிறவர்களாய் உழைக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆர்ச்சபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஜீவிக்க வாழ கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் சீக்கிரமாக இந்த உலகத்திலே வெளிப்பட போகிறீர்கள். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சரீரத்திலும் சத்துருவானவன் எங்களை காயப்படுத்தி பலவீனப்படுத்தி எப்படியாவது ஊழியம் செய்யக்கூடாதபடி தடை பண்ண அவன் பிரயாசப்படுகிறான். அந்த பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் அழித்து ஆண்டவரே எங்களுக்கு பலன் தந்து இன்னும் நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அந்த பறவையின் அனுபவமாக பல இடங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை சுமந்து சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆர்ச்சபிக்கிறோம். நம்முடைய ஆவியால நிரப்பும், அபிஷேகத்தினால நிரப்பும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் வெளிப்படும் போது நாங்களும் ஒரு மனவாட்டி சபை ஆண்டவருக்காக இந்த தேசத்திலே ஆயத்தப்படுத்தி மணவளனாகிய இயேசுவை மத்திய ஆகாயத்திலே ஆத்துமாக்களோடு நாங்கள் சந்திக்கத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகமும் கிருபையும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று எல்லாவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. துதிக்க மகிமையாவும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.